சிறு இடைவேளைக்கு முன்னாடி சிக்கன் ஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ கீமா சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பொதுவாக கீமா சமோசான்னு பார்த்திங்கன்னா மட்டன் கீமா போடுவாங்க. நாம் இன்றைக்கி வந்து சிக்கன் கீமா யூஸ் பண்ணி சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கீமா சமோசா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். வெங்காயம் நறுக்கியது 1, எண்ணெய் வறுப்பதற்கு தேவையான அளவு, இஞ்சி நறுக்கியது 5 கிராம், பூண்டு நறுக்கியது 5 கிராம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 சிட்டிகை, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, மின்ஸ்டு சிக்கன் அதாவது கொத்துக்கறி 200 கிராம், மைதா 150 கிராம், தக்காளி நறுக்கியது 1, உப்பு ருசிக்கேற்ப. நேயர்களே, ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே நறுக்கின வெங்காயம் 1 ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. எண்ணெய் பத்தலைனா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆனதுமே அதுலேயே கொஞ்சம் நறுக்கின இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே சிறிதளவு தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ தீயை ஒரு மிதமான இதில் வச்சுட்டு அதுலேயே தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மற்றும் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ இதுலேயே மின்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தேவையான அளவு கொத்தமல்லி மற்றும் புதினா அப்புறம் உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிளறுங்க. கிளறி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நல்லா கலக்குங்க. இதெல்லாம் உடச்சி விட்டுங்க. சிக்கன் இப்படி வந்து இந்த மின்ஸ் பண்ணது திரும்ப ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நேயர்களே, இந்த சிக்கன் வெந்துட்டு இருக்கும்போதே நாம் இதுக்கு தேவையான அந்த சமோசாவுக்கு மேலே போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அந்த மாவு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சோண்டு மைதா, அதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை போட்டுட்டு இதுலேயே ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா கலங்க. இதிலே கொஞ்சம் சீரகத்தை பொடி பண்ணி ஆட் பண்ணாங்க. ஜஸ்ட் 1க்கு 2 உடச்சி ஆட் பண்ணோம்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மாவு பிசைஞ்சிக்கணுங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் டால்டா போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும்னு வச்சுங்களேன். அது ரொம்ப சாஃப்டான தோ தேவை இல்லைங்க, கொஞ்சம் ஸ்டிஃபான தோ தான் நமக்கு வேணும். முடிக்கும்போது இதிலே கொஞ்சம் சீரகத்தை போட்டுக்குங்க.
எதுக்காக சீரகம் போடுறேன்னா அப்படி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பாக இருக்கும் இல்லைங்களா மேலே, அதோட சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சிக்கங்க. அந்த மாவு பிசைஞ்சிட்டு இருக்க வேலையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் சிக்கன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணிவிடுங்க. இந்த கீமா வந்து நல்லா இருக்கணும்னு வச்சுங்களேன், தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சமோசாவில் போட்டு நம்ம மடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து சமோசா வந்து சொதன்னு ஆகிடும். அது வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்குங்க. இதிலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்குங்க. நல்லா வாசனை வரும், நல்லா கமன்னு வாசனை வருதுங்க. நேயர்களே, இப்போ இது முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு பொடி செஞ்ச மிளகுத்தூளை மட்டும் மேலே தூவிக்குங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும், ருசியும் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அதை போட்டு 2 பெரட்டுங்க. பெரட்டிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நேயர்களே, ஒரு டேபிளில் நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ரோல் பண்ணுங்கள். நல்லா வட்டமாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுங்க. இதேமாரி மீதி இருக்கிற பால்ஸையும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு இதை 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தியை வச்சு இந்த தோவை ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த மாதிரி ஒரு வட்டத்தை 2ஆக கட் பண்ணி அதோட ஒரு சைடில் தண்ணியை தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு இன்னொரு சைடால் மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதோட ஒரு சைடை நல்லா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இன்னொரு சைடில் கொஞ்சம் தண்ணி தடவிக்குங்க. தடவிட்டு இதை அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணிவிட்ருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமோசா ரெடி. இதே மாதிரி மீதி இருக்கிற வட்டத்தையும் நல்லா இதே மாதிரி மடித்து, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிஃப் தோ தாங்க போடணும். ஸ்டிஃப் தோனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இதை வந்து கிறிஸ்பாக பண்ண முடியாதுங்க. அதேமாதிரி மடிக்கிறதும் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் கஷ்டமாக இருக்கும். நேர்களே, எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த சமோசாவெலாம் ஒன்று அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஆயில் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். அதனால் கவலைப்படாமல் லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே நீங்கள் சமோசாஸை ஆட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து எந்த சைடும் அடி பிடிக்காமல், அதாவது பேர்ன்ட் ஆகாமல், அதே சமயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நேர்களே, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக அதே சமயம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கிற பிளேட்டில் அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த ருசியான சமோசாவை எப்படி பரிமாறுறதுன்னு பார்ப்போம்.
நேர்களே இந்த சமோசா வந்து நீங்கள் வந்து தனியாகவே சர்வீஸ் பண்ணலாங்க. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா இருக்கிறதுனால இது வந்து டொமேட்டோ சாஸோட இல்லை வந்து கோகோனட் சட்னியோட நல்லா போகும்னு சொல்ல முடியாது. பட் இதை செப்பரேட்டாக நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம். இதுக்கு வந்து அப்படி வந்து வேணும்னா வந்து நீங்கள் கொரியாண்டர் சட்னியோ இல்லை வந்து க்ரீன் சட்னியோ நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா, அதாவது புளிப்பும் ஒரு கொரியாண்டர் ஃப்ளேவர் இருக்க மாதிரி சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும்.